வேதவசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருப்பதால் மகாபரிசுத்தமான விசுவாசத்தின் மீது உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு ஆவிக்குள் ஜெபிக்கும் போது அவர் சித்தத்தின்படி கேட்டு பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிப்போம். இன்றைய தொகுப்பின் தலைப்பு நல்ல உத்தம ஊழியன். வாசிக்கும் வேத வசனங்கள் அப்போஸ்தல நடபடிகள் 11ஆம் அதிகாரம் வசனம் 20 முதல் 24 வரை. 20 அவர்களில் சீப்புருதீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்திற்கு வந்து கிரேக்கருடனே பேசிக் கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். 21 கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். 22 எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். 23 அவன் போய்ச் சேர்ந்து தேவனுடைய கிருபையைக் கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மனநிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். 24 அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஊழியன் அல்லது உத்தம ஊழியன் திருச்சபையின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவார், தேவனுடைய ஊழியத்தை அங்கீகாரம் பண்ணுவார், தேவன் மற்ற ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்கும் போது பொறாமைப்படாமல் சந்தோஷப்படுவார், தேவனை பற்றிக் கொள்ளுமாறும் தேவனை விட்டு பின்வாங்கி போய்விடாதவாறும் ஜனங்களுக்கு புத்தி சொல்லுவார், நல்லவராக இருப்பார், பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் இருப்பார், விசுவாசத்தில் நிறைந்தவராய் இருப்பார், அநேக ஜனங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பண்புகளை உருடைய ஊழியக்காரர் மீது கர்த்தருடைய கரம் நிச்சயமாயிருக்கும். அவர்கள் அநேக ஆத்துமாக்களை கர்த்தரின் பக்கம் திருப்புவார்கள். எருசலேமில் உள்ள சபையார் அந்தியோகியாவுக்கு பர்னபாவை கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கிக்க அனுப்பி வைத்தார்கள். வாசித்த வசனங்களில் ஒரு உத்தம ஊழியனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் பர்னபாவிடம் இருப்பதை நாம் காண முடியும். ஊழியம் செய்கிற மேலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியன் மனுஷருக்கு முன்பாக மாத்திரமல்ல தேவனுக்கு முன்பாக உத்தமனாக இருக்கும்படி 2 தீமோத்தேயு 2:15 இல் பவுல் எச்சரிப்பதை வாசிக்க முடியும். தேவனுடைய ஊழியன் தன்னுடைய ஊழியங்களில் தேவ ஆலோசனைகளை தள்ளிவிடாமல் மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை புறந்தள்ளிவிட்டு தேவ மகிமையை இழந்து போகாதபடி தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமனல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவேனே உத்தமன் என்று 2 கொரிந்தியர் 10:18 இல் வாசிக்கிறோம். ஊழியத்திலோ பிரசங்கங்களிலோ ஊழியக்காரர்கள் தங்களை தாங்களே புகழாதபடிக்கு மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஊழியங்களில் ஜனங்கள் இரட்சிக்கப்படும்படி தேவனே கிரியை நடப்பிக்கிறார். ஊழியக்காரர்கள் தேவனால் பயன்படுத்தப்படுகிறார்கள். எனவேதான் சீஷர்களிடம் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்து முடித்த பிறகு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் கடமையை மாத்திரம் செய்தேன் என்று சொன்னார். பவுலும் ஊழியத்தை குறித்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது என்றார். ஊழியத்தில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, இந்த நாளை காணும்படியாக எங்களை எழுப்பிய கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, இப்போதும் நாங்கள் உமது ஊழியக்காரர்களுக்காக உமது சமூகத்தில் வருகிறோம். உமது ஊழியக்காரர்கள் உமக்கென்று உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்யும்படி அவர்களை நடத்துவீராக. பணம், புகழ், பொறாமை போன்ற காரியங்களில் வீழ்ந்து விடாமல் அவர்களை காத்துக்கொள்ள வேண்டுகிறோம். அவர்கள் செல்லும் இடங்களில் நீர்தாமே அவர்கள் மத்தியில் இருந்து கிரியை செய்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் வல்லமையாக பயன்படுத்தி ஆத்துமாக்களை அறுவடை செய்ய பயன்படுத்துவீராக. ஒவ்வொரு ஊழியக்காரர்களின் தேவைகளையும் சந்திப்பீராக. அவர்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பீராக. அவர்கள் மூலம் உமது நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். தகப்பனே, உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.